ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்மால் இன்ட்ரோட போயிடலாம். அஸ் யூஷுவல் ஜங்குக்கோட ஐடல், நீங்கள் ஃபேன் கேர்ள், மற்ற எல்லாமே கதைக்குள்ள பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்து ஃபன்னாக, அப்புறம் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டல், அப்புறம் லவ் செம்மையாக இருக்க ஒரு ஸ்டோரி தான். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேடா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் ஹைப் அண்ட் ஷேர் கமெண்ட் எல்லாமே மறக்காமல் பண்ணிடுங்க, ஓகேவா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரோவில் நான் சொல்ல வந்திருப்பேன், ஜங்குக்கு வந்து ஒரு சோலோ ஐடல், ஓகேவா? ஸோ இப்போ ஐயூ மாதிரி, ஓகேவா சொல்லப்போனால். ஸோ ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து கதையோட ஸ்டார்டிங்கில் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, ரொம்ப ஆசையாக இருக்கீங்க. பிகாஸ் உங்களோட ஐடலோட நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஃபேன் ஜங்குக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப ஆசையாக அவ்வளோ ஒரு ஜாலியாக போயிட்டுருக்கீங்க. ஆனால் செம்ம கூட்டமாக இருக்குது. பிகாஸ் வந்து அந்த பஸ் மட்டும்தான் வந்து ஸோ அந்த கான்செப்ட் ஏரியாவுக்கு போகும். அந்த பஸ்ஸு கொஞ்சம் ரேர். ஸோ ஓகேவா? ஸோ நீங்கள் அது அவ்வளோ நெருக்கத்தில் நின்று போயிட்டுருக்கீங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். ஸோ நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லாஸ்ட்டில் இருந்திருப்பீங்க. அந்த ஸ்டாப் வந்தோடனே இறங்குறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. உங்கள் பேகு மாட்டி, உங்கள் சட்டை கிழிஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இறங்கிட்டீங்க. ஏமாடி, பேசாமல் கார் எடுத்து வந்திருக்கலாமே. எக்ஸைட்மெண்ட்டில் ஓடி வந்துட்டேன். அப்போவே சொன்னாங்க கார் எடுத்துகிட்டு போன்னு. கொழுப்பு எடுத்து பஸ்ஸில் வந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கி போகிறீங்க. உங்களுக்கான செம்ம ஜாலி. நீங்கள் கான்சர்ட்டு அந்த பண்ணுறதுக்கு அந்த வென்யூக்கு வெளியில் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. வாவ், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அப்படியே பேக்ரவுண்டில் யூஃபோரியா கேட்குது. நீங்கள் ஆக்சுவலாக சவுண்ட் செக், ஓகேவா? ஸோ அது முடிஞ்சு சும்மா அதை போட்டிருப்பாங்கல்ல, அந்த வந்துட்டுருப்பாங்க ஆர்மி, அப்போல்லாம் சும்மா பாட்டு ஓடிட்டுருக்குல்ல, அந்த மாதிரி ஓடிட்டுருக்கு. ஜங்குக் குரலில் நான் கேட்க போகிறேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ எக்ஸைட்டடாக உள்ளே போயிட்டுருக்கீங்க. ஸோ அந்த கையெலாம் இது பண்ணுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் காட்டிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஸோ அந்த வாசல்லே வந்து டிக்கெட் செக் பண்ணுறாங்க. டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஆன்லைனில் எடுக்கலை, நேரில் மாதிரி செக் பண்ணி எடுத்திருப்பீங்க நீங்கள். ஆன்லைன்லேயும் இருக்கும். பட் இப்போதைக்கு நீங்கள் எடுத்தது வெறுமே எப்படி சொல்கிறது, ஃபிசிக்கலாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். செக் பண்ணி பார்க்குறீங்க, ஆனால் டிக்கெட் இல்லை. என்ன, எங்கே போச்சு டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் பேக்கையும் செக் பண்ணி பார்க்குறீங்க. உங்களோட பேக்கெட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறீங்க. டிக்கெட் இல்லை. எங்கே டிக்கெட் போச்சு, எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பதறீங்க. மேடம், எவ்வளோ நேரம் தேடுறீங்க? இருங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுறீங்க. சுச்சோ, என்ன பண்ணுறது இப்போது? நம்ம நம்ம ஃப்ரெண்டுக்கு அமுச்சு விட்டோம்ல அந்த டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன் பண்ணுறீங்க. சுத்தம் ஃபோன் சுவிட்ச் ஆஃபு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அச்சோ, சார்ஜ் போட்டுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாமல் விட்டுருக்கு. என்ன ஒயின் பண்ணி வச்சுருக்க. இப்போ யாருக்கும் கால் கூட பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் உங்கள் ஃபோன் தரீங்களா? மேடம், என்ன விளாண்டுருக்கீங்க? எவ்வளோ பேர் க்யூவில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன அசால்ட்டாக இங்கே வந்துட்டு உங்கள் ஃபோன் தரீங்களான்னு கேட்குறீங்க? அதெல்லாம் முடியாது. இருக்கா இல்லையா? அது அது இப்போதைக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. நான் வச்சுருந்தேன், பஸ்ஸில் மிஸ் ஆகிடுச்சு. மேடம், இந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வச்சுருக்கீங்களா இல்லையா? இல்லை. அட்லீஸ்ட் ஃபோன்லையாவது வச்சுருக்கீங்களா? ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. சரி, நீங்கள் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து வந்து காட்டுங்க. ஒருவேளை கையில் வச்சுருந்தாலும் இங்கேருந்து தேடி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காட்டிட்டு அப்புறம் உள்ளே போங்க. இப்போது கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இங்கே கிளம்பலாம். மணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் தேடுறீங்க, இங்கேயும் அங்கேயும் தேடிட்டுருக்கீங்க. பைத்தியக்காரி மாதிரி தேடுறீங்க. எப்படியாவது கிடச்சிடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக தேடுறீங்க. அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. சில பேர்லாம் கேட்குறாங்க என்ன தேடுறீங்கன்னு சொல்லி, அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கான்சர்ட் ஆரம்பிச்சுன்னா அவங்கவுங்க உள்ளே போயிட்டாங்க. நீங்கள் மட்டும் தனியாக நின்று அழுதுகிட்டு இருக்கீங்க. எங்கே போச்சு என் ஃபோன் சார்ஜ்? நீங்கள் அப்படியே பயங்கரமாக அழுகுறீங்க. கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணி அங்கே போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பாதி கான்செப்ட் ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு அந்த ஒரு பதட்டத்தில் என்ன பண்ணணுன்னு கூட தெரில. அப்படியே அந்த ஃபோனை போட்டுட்டு பயங்கரமாக அழுகுறீங்க.
எவ்வளோ ஆசையா நான் அந்த டிக்கெட் எடுத்துட்டு வந்தேன். ஆனா கடைசி வரையும் பார்க்க முடியல. இதுவரையும் எவ்வளோ தடவை ட்ரை பண்ணி டிக்கெட் எடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில ஜங்குக் ஒன்ன பார்க்க முடியல என்னால. ஐ மிஸ் யூ. குரல் இங்கேருந்து நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து அழுவுறீங்க. அழுதுகிட்டு அவன் யூஃபோரியா பாடுறான். தென் எஸ் ஆர் நோ அது இதுன்னு 7 அப்புறம் 3D அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பாடிட்டு இருக்கான். ஸோ எல்லாமே நீங்கள் அப்படியே கேட்டுட்டு அந்த கான்செப்ட் முடியுது. அவன் வந்து கம்சாமிதான்னு சொல்கிறான். அப்புறம் எல்லாருமே கத்துறாங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே நீங்கள் பஸ் ஏறி போயிட்டீங்க. ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக இருக்கீங்க. அங்கேருந்து உங்கள் ஹியூங்னா, ஏய் வேணுமா, என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ டல்லாக இருக்க? ஒன்றும் இல்லைண்ணா, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. அப்புறம் அங்கேருந்து வந்து சுகா தான் கேட்குறாரு, என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ ஒரு மாதிரி அழுது அழுது ஃபேஸில் இதாக இருக்குது, என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஜங்குக்கு எவ்வளோ பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரியும். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்காக கான்சர்ட் டிக்கெட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க. ஆனால் அதை நான் தொலைச்சிட்டேன். என்னால் உள்ளே கூட போக முடியல. நீ எவ்வளோ ஆசையாக இருந்த தெரியுமா? பதட்டத்தில் என்ன பண்ணுறது கூட தெரியல. உங்களுக்கு யாராவது கால் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு கூட நான் டிக்கெட் அனுப்பி விடல. என்ன பண்ணிடுறதே தெரியல. அப்படியே உட்காந்து அவள் சாங்ஸை மட்டும் கேட்டுட்டு வெளியிலேருந்து வந்துட்டேன் தெரியுமா. ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஹியூங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்படியே லாஜிக்கலாக யோசிக்காதீங்க, ஏன் வேறு யார்கிட்ட கால் பண்ணி அப்படி இப்படிலாம் சொல்ல. இதுதான் உங்களோட சுச்சுவேஷன், ஓகேவா? ஒரு பதட்டத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே தூங்கிடுறீங்க. அப்படியே கிட்டத்தட்ட அவனுங்க 6 பேருமே மூஞ்ச பார்த்துக்கிறானுங்க. எஸ், உங்கள் ஹியூங்ஸ் எல்லாமே ஷுகா, ஆரம், தயாங்கு, ஜிமின்னு, ஜின்னு, ஹோபி, ஓகேவா? 6 பேரும் உங்கள் ஹியூங்ஸ், ஓகேவா? ஸோ அப்படியே அவனுங்க பார்க்குறானுங்க. சரி தூங்கட்டும், வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 6 பேரும் ஏஞ்சி போயிடுறானுங்க. இப்படியே மார்னிங் ஆகியிருக்கும். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு அடுத்த நாள் காலேஜ் போகணும். ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் கிளம்பி அப்படியே போயிட்டீங்க. போயிட்டு நீங்கள் அவங்க போயிட்டு உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க, பயங்கரமாக அழுகுறீங்க. ஸோ அவளுங்களும் ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம், அடுத்த தடவை கிடச்சதுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களை ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது, பேம்பர் பண்ணிகிட்ருக்காளுங்க. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும் போது நீங்கள் அப்படியே இல்லடி, ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது, இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. வீட்டுக்கு போனால் ரொம்ப இருட்டாக இருக்குது. ஹியூங்ஸ் யாரும் வரவே இல்லையா? யாருமே காணோம். ஷுகாயோங், ஆரம்யோங், ஜின்யோங், இங்கே யாருமே காணோம். தேங்யோங், ஜிமின்யோங், யாருமே காணோமே. ஒரு வேளை எங்கேயாவது போயிருப்பாங்களோ வேலையா? சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட் போட்டுட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அதுக்கப்புறம் பேக்லாம் வச்சுட்டு பார்த்தா அங்கே லைட்டு ஒரு ரூமில் மட்டும் லைட் எரியுது, கெஸ்ட் ரூமில். என்னடா கெஸ்ட் ரூமில் மட்டும் லைட் எரியுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே போகிறீங்க. போய் பார்த்தா அவனுங்க 6 பேர் உட்காந்துருக்கானுங்க. நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்காகி, எதுக்கு லைட் எதுவுமே போடாமல் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாத்தையும் விளக்கிட்டு பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா ஜங்குக் அப்படியே எப்படி சொல்கிறது, தூங்கிட்டு இருக்க மாதிரி அப்படியே படுத்திருக்கான் பெட்டில். நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் என்ன ஒன்றுமே புரியல, அப்படியே ஸ்டன் ஆகி நின்ட்டீங்க. ஜங்குக்கா, இது கனவா நினைவா அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி கிள்ளி பார்க்குறீங்க. என்னாச்சு ஜங்குக்கு எப்படிங்க? என் கனவு காணாத அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணத்துல அடிச்சுக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா, ஏய் எதுக்கு கண்ணத்துல அடிச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து கேட்குறாரு. ஹியூங், அது படுத்திருக்கிறது யாரு? ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு. ஜங்குக்கா, அவர் எப்படிங்க? அவர் கான்செப்ட் முடிச்சுட்டு இந்நேரம் கொரியாவுக்கு போயிருப்பாரு. அதான் நாங்கள் தூக்கிட்டோமே அப்படின்னு சொல்கிறானுங்க. நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்காக 6 பேரையும் பார்க்குறீங்க. என்ன
தூக்கிட்டீங்களா? என்ன பண்ணியிருக்கீங்க?" அப்படின்ற மாரி செம்ம ஷாக்ல பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன்லாம் கேட்டோனே அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முழிக்க ஆரம்பிக்கிறான். "ஆ தலை வலிக்குதே" அப்படி சொல்லிட்டு அப்படியே தலைய பிடிச்சிட்டு பொறுமையா பார்க்குறான். அப்படியே ப்ளரியா தெரியுது எல்லாம். கொஞ்ச நேரம் அப்படியே கண்ண கசக்கி கசக்கி பார்த்ததுல அப்பதான் தெளிவா தெரியுது. 6 பேரும் அப்படியே பயங்கரமா முறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்க பார்த்தா நீங்க வந்து செம்ம ஷாக்ல நின்னுட்ருக்கீங்க. "நீங்கலாம் யாரு?" அப்படி சொல்லிட்டு அவன் லைட்டா பின்னாடி போறான். "எதுக்கு என்ன தூக்கிட்டு வந்தீங்க? ஆ? என்ன கடத்தல் கும்பலா நீங்க? என்ன ஏதாவது திருடி விக்க போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? எதுக்கு என்ன கடத்திட்டு வந்தீங்க? யார் நீங்கலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் 1008 கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான். "இங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கேருந்து ஓபி சொல்றாரு. அப்படியே அங்க பார்க்குறான். "ரொம்ப பேசக்கூடாது. புரியுதா? நாங்கெல்லாம் மாஃபியாஸ்." அப்படின்னோனே ஜங்குக்கு அப்படியே செம்ம ஷாக் ஆயிடுச்சு. "என்ன? மாஃபியாவா?" "ஆமா, மாஃபியா தான். ரொம்ப பேசுனேன்னு வச்சுக்கோ, தயாங்க" அப்படின்னு சொல்றாங்க. கன் எடுத்துருக்கான் காட்டுறான். அப்படியே செம்ம ஷாக் ஆகி அப்படியே அமைதியாயிட்டான். வாய் மூட்டான். எதுவுமே பேசல. "போட்டு தள்ளுருவான். புரியுதா? என்னோட தங்கச்சி உன்னோட பெரிய ஃபேன். அது மட்டும் இல்லாம உன்னை அவ்வளோ காதலிக்கிறா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, நீ இங்கே தான் இருக்க போற. வயனா சொல்கிற வரையும் நீ இங்கே தான் இருப்ப. புரியுதா? பிடிச்சிருந்தா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. உன்னை பற்றி நான் விசாரிச்சிருக்கேன். ரொம்ப நல்ல பையன் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ ஒழுங்கா இருப்பேன்னு நம்புகிறேன்" சொல்கிறான். "சரி, இந்தா இந்த ட்ரெஸ்ஸு" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கொடுக்குறாரு. "இதை போயிட்டு எங்கள் கெஸ்ட் ரூமில் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வா. நேற்றுலேருந்து ஒரே ட்ரெஸ்ஸோடு இருக்க. பர்ஃபார்மன்ஸ் வேறு பண்ணியிருப்பல்ல. நாங்கள் எல்லாருமே கீழே வெயிட் பண்ணுறோம். வந்துரு." அதுக்கப்புறம் அப்படியே லைக் எல்லாருமே போகிறாங்க. அவங்க வந்துட்டு, "இங்கே பார், நாங்கள் 6 பேரும் அண்ணன் தம்பிங்க. அவள் என்னோட கடைசி தங்கச்சி. அவளுக்காக என்ன வேணால் செய்வோம். புரியுதா?" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கீழே போயாச்சு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. மண்டையை போட்டு பிச்சுக்கிறான். ஃபோன் எதாவது இருக்கா, யாருக்காவது கால் பண்ணி சொல்லுவான் பார்க்குறான். இருந்தாலும் ஒரு பக்கம் பயம். எங்கேயாவது மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளோதான், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்க. மாஃபியா வேறு சொல்கிறானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான். வந்தால் கீழே எல்லாமே உட்காந்துருக்காங்க. நீங்களா ஒரு மாதிரி இது கனவா நனவா அப்படின்னு கூட தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி ஷையில் இருக்கீங்க. பிகாஸ் ஜங்குக் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அந்த ட்ரெஸ்ஸில். அப்படியே இறங்கி வரான். செம்ம மாசாக இருக்கான். அவங்க பார்த்துட்டு, நல்லா தானே இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் இறங்கி வந்துட்டு நின்றுட்டுருக்கான். அந்த உட்காரல, எல்லாருமே டைனிங் டேபிள் உட்காந்துருக்கீங்க. அவன் மட்டும் நின்றுட்டுருக்கான். ஸோ அங்கேருந்து வந்துட்டு, "உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜின் சொல்கிறாரு. ஸோ சொன்னோன்னே டக்குன்னு உட்காந்துட்டான். அப்படியே பார்க்குறான் சுற்றி முற்றி. ஃபுல்லாக அவனுக்கு ஃபேவரட் டிஷ்ஷாக இருக்குது. "என்ன எல்லாமே எனக்கு பிடிச்ச ஃபுட்டாக இருக்குது." "ஆமாம், வாயின்னு சொல்லியிருக்கா. அதனால தான் உனக்கு பிடிச்ச ஃபுட்டாக சமைக்க சொன்னோம். சாப்பிடு" அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் தான் போயிட்டு எல்லாருக்குமே சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. நீங்கள் யூஸ்வலாக இதெல்லாம் பண்ணவே மாட்டீங்க. ஜங்குக் இருக்கிறான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வைக்கிறீங்க. ஸோ ஜங்குக் பார்க்குறான். உங்களை அப்படியே லைட்டாக முறைக்கிற மாதிரி தான் பார்க்குறான். அதுக்கப்புறம் இவனுங்களாம் இருக்கானுங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அப்படியே அமைதியாகிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே வச்சுட்டு, "இதை சாப்பிடுங்க ஜங்குக். பனானா மில்க் இருக்குது. உங்களுக்கு பியர் எதாவது பிடிக்குன்னா சொல்லுங்கள். நான் வேணால் எடுத்துகிட்டு வரேன். இங்கே சோஜு இருக்குது" அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. அவனுங்கெல்லாம் பார்த்து சிரிக்கிறானுங்க. எப்படி வந்து கவனிச்சிக்கிறா பாரு அப்படின்ற மாதிரி. "ஜங்குக், நல்லா சாப்பிடு, சரியா? நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்து. பார்க்க ரொம்ப ஒல்லியாக இருக்க" அப்படின்னு சொல்கிறான் தயவுங்க. சிரிச்சுக்கிட்டே மற்ற பேர்லாம் எல்லாமே சாப்பிட்டுட்ருக்கானுங்க. தென் வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க. ஜங்குக்கு பார்த்து பார்த்து சாப்பிட்றீங்க. ஐயோ! அவன் என் கண் முன்னாடி இருக்கா, கண் முன்னாடி இருக்கா, கண் முன்னாடி இருக்கான்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அப்போ வந்து ஜங்குக் தான், "என்ன என்ன எப்படி கடத்துனீங்க?" அப்படின்ன மாதிரி கேள்வி கேட்குறான். "சரி, ஓகே, இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் வந்து அழுதுட்டு இருந்திருப்பீங்களா, அதுக்கப்புறம் இங்கே வந்து தூங்கியிருப்பீங்க. இவனுங்க வந்து மனசே கேட்டிருக்காது. ஸோ சரி, ஓகே,
நம்ம ஏன் கடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணியிருக்கும். ஸோ ஜங்குக் வந்து கான்செப்ட் முடிஞ்சுட்டு உடனே கிளம்பியிருக்க மாட்டான். நீங்கள் வந்து அந்த முடிஞ்சோடனே கிளம்பியிருப்பீங்க. ஸோ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த புள்ள உட்காந்துருந்துருக்கும் போல். ஐ மீன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. ஸோ அப்போது அந்த க்ரீவ் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா, பிடிஎஸ் க்ரீவ் மெம்பர்ஸ். ஸோ அவங்கள மாதிரி இவனுங்க உள்ளே நுழைஞ்சிருப்பானுங்க. ஸோ அவன் ஆஸ் யூஷுவல் அப்படியே இந்த எப்போவுமே நம்ம மெம்பர்ஸ் தானேன்னு சொல்லிட்டு அந்த க்ரீவ் மெம்பர்ஸ் தானேன்னு சொல்லிட்டு அவன் அந்தளவுக்கு யாருமே பார்த்துருக்க மாட்டான். அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருப்பான். எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இப்போ இருந்திருப்பாங்க. ஓகேவா, அந்த ஐடி போட்டுட்டு இவன் அப்படியே பக்கா பர்ஃபெக்ட் க்ரீவ் மாதிரி போயிருப்பானுங்க உள்ள. ஸோ அவங்க யாருமே கண்டுருக்க மாட்டாங்க. ஸோ இவனுங்க போயிட்டு பார்த்தா இவன் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பான். ஏய், நான் 5 எண்ணுவேன், அதுக்குள்ளே இங்கே நான் சொல்கிற அந்த பாம்பு போடு, அதுக்கப்புறம் இந்த இடம் ஃபுல்லாக புகையாயிடும், அப்புறம் அவனை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறானுங்க. இங்கே சொன்ன உடனே ஓகே, ஆமாம் நீ துணியை வைக்க போறியா நான் துணி வைக்க போகிறேன்னா, ஐ மீன் குளோரோஃபார்ம் வச்சுருக்க துணி. ஓகேவா, ஜிமினும் வியும் தான் சண்டை போட்டுக்கிறானுங்க. டே மயிரே, இப்போ நீ வை, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு மண்டே சொல்கிறான், இப்போ விற்கிறியா இல்லையா அப்படின்னு. ஸோ அந்த 5 எண்ணுறதுக்குள்ளே அந்த கரெக்டாக அந்த 5 அதை இது பண்ணோன்னே அங்கே ஒரு வெடிக்குது, ஃபுல்லாக புகையாயிடுச்சு. அவங்க எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி மூச்சு விட முடியாமல் திணறாங்க எல்லாருமே. அந்த சமயத்தில் டக்குன்னு அவனை அப்படியே குளோரோஃபார்ம் வச்சு அப்படியே இது பண்ணிட்டாங்க. ஸோ அவன் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். அப்படியே 5 பேரோட உதவியெல்லாம் அப்படியே தூக்கிட்டு போயாச்சு. ஓகேவா, அப்படி தான் கடத்திருப்பாங்க அவனை. ஸோ அது எல்லாமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருப்பாங்க. டேய் என்னடா அவ்வளோ செக்யூரிட்டி இருக்குன்னு பார்த்தா செம்ம மொக்கையாக தூக்கிட்டோம். கான்செப்ட் முடிஞ்சதுனால எல்லாமே கேர்லெஸ்ஸாக இருந்திருப்பாங்க, அதனால தான் தூக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை, பாடிகார்டு சில பேர் கார்கிட்ட இருந்தாங்க. அவங்க மட்டும் உள்ளே இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஐ திங்க் அவன் கிளம்புற நேரம், நம்ம நல்ல நேரமாக என்னன்னு தெரில, அவன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து அப்படியே அவன் தூங்கிட்டு இருந்திருப்பான்ல, அப்புறம் அப்படியே அன்கான்ஷியஸ் வந்து அப்படியே எழுந்துறான். பார்த்தா எல்லாருமே சுற்றி உட்காந்துருக்கானுங்க நீங்கள் வரத்துக்கு முன்னாடி. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு, யார் நீங்கள், எதுக்கு என்ன கடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ என்னோட டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஜிமின் வந்து திருப்பி அந்த அவன் வச்சுருப்பான்ல அந்த குளோரோஃபார்ம் கட்சி தூக்கி வச்சிடறான். அப்படியே ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூச்சு இழுக்கிறான். திருப்பி அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் தான் கத்துறாரு. அது ஃபஸ்ட்டு வைக்கிறப்ப தேவங்க தானே வச்சு, அதான் செகண்ட் டைம் நான் வச்சேன், அப்போ தானே 2 பேரும் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக 2 பேரும் சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போடுவானுங்க. ஸோ அதான் பார்த்துட்டு ஆட்ட வெங்காயம், இப்போ எப்படிடா அவன் எழுந்துவான், எழுந்ததுக்கு லேட் ஆகும், 2 பேரும் விளையாடுறதுல வேறு இது கிடையாதா, இதெல்லாம் விளையாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாச்சு. இன்னும் 2 பேரும் அமைதியாகிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வரும்போது அவன் கண் முழிச்சிருப்பான், அதனால தான் லேட்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே சொல்கிறானுங்க. ஜங்குக்கே செம்ம ஷாக்காக இருக்கிறான். அட பாவீங்களா, அந்த பொண்ணுக்காக இப்படி பண்ணுறீங்களே. ஜங்கு கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும், இந்த இந்த கண்டிப்பாக இந்த பொண்ணுக்காக என்ன வேணால் செய்வானுங்க, சேஃப்டியாக இருந்து தான் இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கான். சரி ஓகே, நீ எங்கள் கூட படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. எதுக்கு, அதான் கெஸ்ட் ரூம் இருக்குல்ல, நான் அங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் ஜங்குக்கு சொல்கிறான். ஸோ அங்கேருந்து நீங்கள் தான், அண்ணா அவர் ஏன் கூட படுத்துக்கிட்டுமே, ஐ மீன் அவர் ஒரு ஓரம் நான் ஒரு ஓரம், ஜஸ்ட் அவரை பார்க்கணும் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அங்கேருந்து சுகா தான், வயன் என்ன பேசுகிற நீ, 2 பேருக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, மேரேஜ் ஆனால் 2 பேரும் ஒரே ரூமில் இருங்க, அது வரையும் நாங்கள் 6 பேரும் ஒரே ரூமில் தானே படுத்துக்கிறோம், அவனும் படுத்துக்கிட்டோம், நோ இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஜிமினும் தேவங்க தான், நாங்கள் 2 பேர் நடுவில் தான் அவன் படுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, மாட்டினா அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்பி போயிட்டீங்க. ஸோ அங்கேருந்து எல்லாருமே வந்து ஏய் வாடா ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போடுறாங்க. அவனுக்கு ஆக்வர்டாக இருக்குது, என்னடா இவனுங்க நடுவில் படுக்க சொல்கிறானுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் ஐ மீன் ரைட் சைடில் அவங்க, லெஃப்ட் சைடில் ஜிமின்னு, இவனுங்க கொஞ்சம் எட்ட தான் படுத்திருக்காங்க. ஆரம் வந்து இன்னொரு பெட்டில், ஓகே ஒரே ரூமில் அவன் தனி பெட்டில் படுத்திருப்பான். ஸோ அவனுக்கு வந்து கூட்டமாக இருக்கத்தவளை பிடிக்காதனால அவன் மட்டும் தனியாக படுத்திருப்பான். மற்ற எல்லாமே அப்படியே ஒட்டிட்டு படுத்திருக்கானுங்க. எனக்கு தூக்கமே வரல ஜங்குக்கு, எப்படா தப்பிச்சு போவோன்ற மாதிரி அங்கேயே பார்த்துட்டு இருப்பான். ஏய் என்னடா தூங்கலையா, இல்லையும் எனக்கு தூக்கம் வரல, புது இடம் இல்லை. ஓ அப்படியா, சரி நாங்கள் வேணா கதை சொல்லட்டுமா, என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான்.
எங்கள் வாழ்க்கை வரலாறு தான்டா. ம் மாஃபியாவுக்கு வாழ்க்கை வரலாறு வரையா அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே எண்ணம். சொல்லுங்கண்ணா. அது நாங்கள் மாஃபியா ஆகணும்னு ஆகலை தெரியுமா? அப்புறம் என்னத்தை காணிங்களா? என்ன சொன்ன? இல்லை சொல்லுங்க, கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்துட்டு அது சின்ன வயசில் எங்கள் அப்பா ஒரு மாஃபியாவாக இருந்தார். அதை பார்த்து நாங்கள் எப்போவுமே அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு நினைப்போம். ஏன்னா எப்போ எங்கள் அப்பா வந்தாலும் ஏதாவது புல்லட்டு ஏதாவது ஒரு காயத்தோடு தான் வருவார் எங்கள் அப்பா. அதனாலே நான் அதெல்லாம் வேணான்னு நினச்சோம். ஒரு நாள் எங்கள் அப்பா எந்த ஒரு தப்புக்கு துணை போக மாட்டார். அவர் ரொம்ப நல்லவர். நல்லவங்களாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் உயிரோட இருக்க முடியாது. அதே போல் தான் நாங்கள் எல்லாருமே படுத்திருந்தோம். அப்போது எங்கள் அப்பா அம்மாவும் கத்துற சவுண்டு கேட்டுச்சு. நாங்கள் எல்லாமே பயந்து வெளில வந்து பார்த்தோம். பார்த்தா எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நடு ஹாலில் கன்னை வச்சு நிற்க வச்சுருந்தாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைன்றதுனால ரொம்ப பயந்துட்டோம். அதுக்கப்புறம் வயன் ரொம்ப அழுதுட்டு இருந்தா. நான் தான் போய் சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் கண் முன்னாடி எங்கள் அப்பா அம்மாவை கொண்டுட்டாங்க. அது நாங்கள் 6 பேருமே பார்த்தோம். அப்போ முடிவு பண்ணோம், இவனுங்களை பழி வாங்கியே ஆகணும். கெட்டவங்க எப்போவுமே இந்த உலகத்தில் வாழக்கூடாதுன்னு. அதுலேருந்து இது வரையும் அதுக்காக தான் உழைச்சிட்ருக்கோம். எங்கள் அப்பா அம்மாவை கொண்டவங்கள நாங்கள் கொண்டுட்டோம். இப்போதைக்கு யார் யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள தேடி தேடி செஞ்சிட்ருக்கோம். எங்களோட முதல் குறிக்கோள் என்னென்னா, வயனை நல்லா பார்த்துக்கணும். அவள் எங்களுக்கு உயிர் மாதிரி. அவள் இல்லைன்னா நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதை கேட்டோடனே அவனுங்க எப்படி சொல்கிறது, 6 பேர் கண்ணும் அப்படி ஒரு மாதிரி கலங்குது. அப்படியே அவன் ஏஞ்சி பார்க்குறான். பார்த்தா ரொம்ப சேட் ஆகிட்டானுங்க. சரி சரி கதை கேட்டது போதும், தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே படுக்கிறானுங்க. பார்த்தா ஃபஸ்ட்டு ஜிமின் காலை போடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஜிமின் ஜங்கு கால் மேலே போடுறான். இங்கே தயாங் வந்து ஜங்கு வயிற்று மேலேயே போடுறான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. மேலே போட்டது கீழே போட்டுருந்தா செத்துருப்போம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் ஐயோ பா செம்ம வெயிட்டாக இருக்கான்டா, தள்ளுடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கஷ்டப்பட்டு தள்ளிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா தள்ளி விட்டுட்டான். எம்மாடி விட்டா ஆளை காலி பண்ணுறானுங்க. ஒரு பக்கம் கையை போடுறான், ஒரு பக்கம் காலை போடுறான். இங்கேருந்து எஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளில வரான். வீடே ரொம்ப அமைதியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜிமின் வந்து தேவங்க மேலே போடுறான். தேவங்க ஜிமின் மேலே போட்டு 2 தூங்கிடுச்சுங்க. ஸோ அங்கே பார்த்தா ஜங்குக்கு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அவனுக்கு இப்போதைக்கு தப்பிச்சா வெளில பாடி காய்ச்சிருப்பாங்க, ஓகேவா? அதனால் அவனுக்கு ஒரு பயம், மாட்டிக்கிட்டா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் அப்படியே மாடிக்கு போகிறான். இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரில, என்ன பண்ண போகிறேனோ தெரில. ஒருத்தி ஆசைப்பட்டான்றதுக்காக ஒருத்தவங்க விருப்பமே இல்லாமல் எப்படி கடத்துவாங்க? எப்படியாவது என்னை யாராவது காப்பாற்றுங்களேன் ப்ளீஸ், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக், நீங்கள் என்ன தூங்கலையா அப்படின்ற மாதிரி நீங்கள் வரீங்க. அவனுக்கு செம்ம கோவம். அப்படியே உங்களுக்கு திரும்ப பல்லார்னு ஒரு அறை தான். ஜங்குக், என்ன ஜங்குக், இல்லை ஒன்னால் தான் ஒயன், இல்லை ஒன்னால் தான். நீ மட்டும் ஒழுங்காக அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு வந்திருந்தா ஒழுங்காக பார்த்துட்டு போயிருப்ப. அதுக்கப்புறம் என்னை பிடிக்குன்னு வேற சொல்லி உன் ஹியூம் கிட்ட சொல்லி என்னை கடத்த சொல்லியிருக்க. வாட் இஸ் திஸ் ஒயன், வாட் இஸ் திஸ் பிஹேவியர்? ஜங்கு, அவங்க கடத்தினது எனக்கு தெரியவே தெரியாது. தெரியாதுன்னா அதான் உனக்கு தெரிஞ்சிருச்சுல, அட்லீஸ்ட் சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கூட ஒரு நாளாவது செம்ம காண்டாயி இன்னொரு அறை வைக்கிறான். ஐடல்ஸ்னா எட்டடிந்து பார்க்கறதோட வச்சுக்கோ, பார்த்து ரசிக்கிறதோட வை. எதுக்கு அத்தை மீறி ஹஸ்பண்டு லவ்வர் அப்படி இப்படின்னு கொண்டு போகிற? எனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இல்லை, எனக்குன்னு ஒரு லைஃப் இல்லை. உன்னோட கிரேஸ்னால
இப்போ பாரு என் நிலைமைய. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. நான் என்ன பண்ணேன்? எனக்கு இது எதுவுமே தெரியாது. நான் பேசவா? நான் போய் பேசுகிறேன், உங்களை எப்படியாவது விட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் கீழே இறங்கி போகிறீங்க. ஸோ பார்த்துட்டு நில்லு, நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. இப்போ போய் பேசினா நான் தான் பேச சொன்னேன்னு நினைப்பாங்க. இப்போ பேச வேணாம், ஒரு 2 நாள் போகட்டும். நீ அதுக்கப்புறம் பொறுமையாக பேசி புரியவை. என்னை காணோன்னு எல்லாருமே தேடிட்டு இருப்பாங்க. போலீஸ் எல்லா இடத்துலையும் ரவுண்ட் அப் பண்ணியிருப்பாங்க. இங்கே யாரும் தேடி வர மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்? இது தனி ஒரு ஐஸ்லாண்ட், இங்கே யாராலையும் வர முடியாது. நீங்கள் அப்படியே செம்ம ஜாகல பார்க்குறான். என்ன என்ன சொல்கிற? ஆமாம், இந்த இடம் யாருக்குமே பெருசாக தெரியாது. எங்கள் ஒரு சில எனிமீஸை தவிர மற்ற யாருக்கும் இந்த இடம் தெரியாது. நீங்கள் தப்பிச்சு போனேன்னா நான் பேசுகிறேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. ஏன் அவளை அடித்தோம்? ஒரு வேளை அவனுக்கிட்ட காட்ட முடியாத கோவத்தை அவகிட்ட காட்டிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கில்ட்டு தான் இருக்குது அவனுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவன் கீழே போயிடுறான். ஸோ அவன் போய் படுக்கிறான். படுத்தோன்னு திருப்பியும் காலை போடுறானுங்க. சுத்தமாக தூக்கம் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறமா அவனுங்க அந்த பக்கம் திரும்பி படுத்துறானுங்க. ஒரு பக்கம் ஏசி அதிகமாக வச்சதுனால அவனுக்கு ஒரு மாதிரி குளிருது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, திரும்பி திரும்பி படுத்துட்டு இருந்திருப்பான். சரி என்ன தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அந்த பிள்ளை திரும்பி திரும்பி படுத்துட்டு இருந்திருக்கும். நீங்கள் போயிட்டு உங்களோட போர்வை ஒன்று இருக்கும், புசு புசுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போர்வை எடுத்துகிட்டு நீங்கள் போத்திருப்பீங்க. குட் நைட். நீ என்னதான் என்னை காயப்படுத்தினாலும் சரி, என் மனசுலேருந்து நீ எப்போவுமே போக மாட்டே ஜங்கு. அவங்க என் ஆசைக்காக கடத்திருக்காங்க, உன்னை விட்டுருவாங்க. இட்ஸ் மை ப்ராமிஸ். உன்னை இவ்வளோ கிட்டேருந்து பார்ப்பேன்னா எதிரே பார்க்கல தெரியுமா? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் உன்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தினதுக்கு மன்னிச்சிரு ஜங்கு. ஐ ஆம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ ஜங்கு லைட்டாக கண் முழிச்சு பார்த்துருப்பான். நீங்கள் போத்துனது, நீங்கள் பேசினது எல்லாமே அவனுக்கு தெரியும். ஸோ அப்படியே அமைதியாக அவன் தூங்கிட்டான். ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. பிகாஸ் அவன் அடித்தது இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ அதனால் ஸோ அப்படியே மார்னிங்காக இருக்கும். ஸோ இவனுங்க எல்லாருமே கிளம்புறானுங்க. ஜங்குக்கு பார்த்தா குழந்த மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி படுத்து தூங்கிட்டு இருக்கான். கடத்திட்டு வந்திருக்கோம், எப்படி தூங்குறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகா சொல்கிறாரு. ஹோபி பார்த்துட்டு, அவன் பார்க்க குழந்த மாதிரி இருக்கான்ல, நம்மளுக்கு கடைசி தம்பி இருந்தால் இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனுங்கெல்லாம் பார்த்துட்டு நமக்கு தான் வயலுக்கு முன்னாடி பிறந்த பையன் இறந்துட்டானே, அவனை மாதிரியே இருக்கான்ல, நம்ம ஃபேமிலியில் ஜங்குக்கும் ஒரு அங்கமாக இருந்த இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு வேளை மனசு மாறி நம்ம வயனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ஆமாம்ல இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அவன் தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி கீழே வரானுங்க. நீங்கள் அன்றைக்கி காலேஜ் போகல, ஓகேவா? நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்கீங்க. அவங்க எல்லாருமே ஒரு சின்ன வேலையாக கிளம்புறானுங்க. எல்லாமே காலைல எங்கே கிளம்பிட்டீங்க? எல்லாமே ஒரு சின்ன வேலையாக போயிட்டு வரோம், ஓகேவா? பத்திரமா இருக்கணும் வீட்டில். ஓகே, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. என்ன வயன் பொம்பளை பிள்ளையாக நடந்துகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். அது அப்படி தான், எங்கள் ஹியூங்ஸை நான் தானே பார்த்துக்கணும், வேறு யார் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவனுக்கு சிரிச்சுக்கிட்டு, நல்லா ஐஸ் வை, அதுக்கு தான் பெருசாக கிஃப்டாக வாங்கிட்டு வந்துட்டோம்ல, பார்த்துக்கோ, பேசி பாரு, ஒரு வேளை உன்னை பிடிச்சிருந்தா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பக்கம் ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அவனோட விருப்பத்தை மீறி நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஸோ நீங்கள் அப்படியே அவங்களுக்கு மனசை கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு நீயும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளம்பிடுறானுங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. பார்த்தா ஜங்குக் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வரான். அப்படியே அந்த டேபிளில் உட்காரான். ஜங்குக் சாப்பிட்லையா? நான் எதுக்கு சாப்பிட்ணும்? எனக்கு இந்த இடமே பிடிக்கல, இங்கேருந்து எப்படா போகணுன்னு இருக்குது.
நீங்கள் பார்த்துட்டு சேடாக ஸ்மைல் பண்ணிட்டு எல்லாமே வெளில போயிருக்காங்க. காலைல அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேச வேணாம்னு சொல்லிட்டு தான் பேசல. போயிட்டு வரட்டும், நான் கண்டிப்பாக பேசுகிறேன். மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறது. நீங்கள் நான் தான் பேசினாலும் சரி, எனக்கு இருக்க கோவம் குறையாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம அங்கேருந்து போயிடுறான். ஜங்குக் அவன் நிற்கவே இல்லை. போய் கார்டன் பக்கம் உட்காந்துட்டான். அந்த ஒரு மாதிரி சேர் மாதிரி இருக்குல்ல, பார்க்கெலாம் போட்டிருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அங்கே உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஆக்சுவலாக அவனுக்கு பிடிச்ச இதெல்லாம் சாப்பாடெலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து அவன் பக்கத்துலேயே வைக்கிறீங்க. ஜங்குக், நீங்கள் பசி தாங்க மாட்டீங்கன்னு தெரியும், ப்ளீஸ் இதை எடுத்துக்கோங்களேன், நல்லா சாப்பிடுங்க. வயன், நான் சாப்பிட மாட்டேன். நீங்கள் சாப்பிடுவீங்க, நீங்கள் பசி தாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். சரி போயிட்டீங்க. ஸோ அவன் அங்கேருந்து பார்த்துட்டு, என்ன A to Z தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறா, அந்தளவுக்கு ஃபேனா என்ன? சரி பார்ப்போம். அப்புறம் பார்த்தா வயிறு டர்ன்னு சவுண்டு விடுது. நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே சிரிச்சிட்டே போயிட்டீங்க. ஆக்சுவலாக ஓரத்துலேருந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க அப்படியே சிரிச்சிட்டே உள்ளே போனோன்னே அதுக்கப்புறம் அவன் பார்த்துட்டு, கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு செம்மையாக கட்டுன்னு கட்டுறான். செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்கே சாப்பாடு. இன்னும் ரவுண்ட் சாப்பிட்டா நல்லா இருக்குமே. வேணாம், வீராப்பா வேற சொன்னோம், இப்போ இதுக்கே காலி பண்ணிட்டோம். இதை பார்த்தாலே காரி துப்புவா. இவனுக்கு இல்லைனா மானங்கெட்ட பேச்சு வேண்டி கிடக்குதுன்னு சொல்லிட்டு ஜங்குக் மெயின்டைன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த சாப்பாடெலாம் அப்படியே வச்சுட்டான். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அவன் வந்து மாடியில் போயிட்டான். திடீர்னு அவனுக்கு கால் வந்திருக்கும். ஓகே ஓகே ஹியூம், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். எங்கே போகிறீங்க? ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? உங்கள் ஹியூம்ஸ் தான் எங்கேயோ வர சொன்னாங்க, நான் போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் போனோன்னே கார்ட்ஸும் எதுவுமே கேட்கல, கார்ட்ஸும் எல்லாமே விட்டாச்சு. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன எல்லாமே விட்டாச்சு? எப்படி விட்டாங்க? நீங்கள் அப்படியே டக்குன்னு ஆரம் கால் பண்ணுறீங்க. ஆமாம், நாங்கள் தான் கூப்பிட்டோம், ஒரு சின்ன வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. என்ன எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க, இவருக்கு வேறு இது இந்த இடம் புதுசாச்சே அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. மணி பார்த்தா ஒரு 9 மணி இருக்கும். அங்கேருந்து எல்லாமே கார்ட்ஸ் எல்லாம் கத்துறாங்க, இது பண்ணுறாங்க. அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அந்த சுச்சுவேஷனு. நீங்கள் வெளில வந்து பார்க்குறீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தா அங்கேருந்து ஜங்குக் தூக்கிட்டு வராங்க. கையில் அடிபட்டிருக்கு, ஷோல்டரில் அடிபட்டிருக்கு, ப்ளட்டு போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இங்கே லைக் 6 பேருமே பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. பதட்டமாக ஓடி வரானுங்க. நீங்கள் யாரை தூக்கிட்டு வராங்கன்னு உங்களுக்கு தெரியல சரியா. கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது ஜங்குக்கு. என்ன இவங்க, என்னாச்சு ஜங்குக்கு? வைன் தள்ளு வைன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோஃபாவில் படுக்க வைக்கிறாங்க. என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்தார் ஜங்குக்கு, என்ன ஆச்சு? இவங்க யாராவது வாயை திறந்து சொல்லுங்க, அவர் நல்லா தானே இருந்தார், என்னாச்சு அவருக்கு? யாராவது வாயை திறந்து சொல்லுங்களேன். சாரி வயன், சாரி, நாங்கள் அவனை வெளில கூப்பிட்டு போகலான்னு நினச்சோம். கடைசியில் இனிமேலாம் எங்களால் எதுவும் பண்ண முடியல. சேஃப்கார்ட் பண்ண ட்ரை பண்ணோம், பட் எங்களையும் மீறி ஜங்குக்கு அடிபட்டுடுச்சு. என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இதுக்கு தான் அவரை கூப்பிட்டீங்களா? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ஜங்கு? என்னால் தான் இல்லை கடவுளே, என்னால் தான் இல்லை. ஜங்குக் எழுந்துருங்க, ஜங்குக் எழுந்துருங்க சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு கையை பிடிச்சி இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டக்குன்னு ஜங்குக் அவங்க கையை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பயந்துடுறீங்க. ஹாப்பி பர்த்டே வயன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் செம்ம அதிர்ச்சியில் பார்க்குறீங்க. அங்கே எல்லாமே அந்த அவுட் மாதிரி இருக்குல்ல, எல்லாமே அடிக்கிறாங்க ஹாப்பி பர்த்டே வயன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் செம்ம ஷாக்கில் ஒரு கொஞ்ச நேரம் ப்ராசஸே பண்ண முடியல. என்ன ஹாப்பி பர்த்டே வயன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. ஹாப்பி, இதெல்லாம் ப்ராங்கா?
எல்லாமே ப்ராங்க் தான் அப்படின்றானுங்க. செம்ம காண்டாயிடுச்சு உங்களுக்கு. பக்கத்தில் ஒரு குச்சி இருக்கும், எடுத்துட்டு துரத்துறீங்க பாருங்க, எல்லாத்தையும் துரத்துறீங்க. எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தவங்களும் ஓட ஓட விட்டு செம்மையாக துரத்துறீங்க நீங்கள். ஆனால் ஒருத்தவங்க கூட பிடிக்க முடியல அவங்களால. நீங்கள் லாஸ்ட்டாக ஓடுறது ஜங்குக் பின்னாடி தான். நீங்களுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு இடத்துல கால் தடுக்கி 2 பேருமே தொம்முன்னு விழுறீங்க. இப்போ பார்த்தா நீங்கள் ஜங்குக் மேலே இருக்கீங்க, ஒரு மாதிரி ஆக்வர்டான ஒரு பொசிஷனில். ஓகேவா? ஸோ பார்த்துட்டு நீங்களுமா, கொஞ்ச நேரத்தில் நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா, ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு எனக்கு. ஏன் ஜங்குக் இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒன்றுனா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொன்னானா ஒரு மாதிரி ஜங்குக்கே ஒரு மாதிரி, என்னடா இவ இப்படி இருக்கா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தோணுது. வயான் அப்படின்ற மாதிரி அங்கே தேவன் கூப்பிட்றான். சாரி அப்படின்ற மாதிரி நீங்கள் டக்குன்னு ஏஞ்சிட்டிங்க. ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாரி வயான், அவங்க தான் திடீர்னு கால் பண்ணி கூப்பிட்டாங்க, உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. வேணும்னே பண்ணலை அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து ஐம் ரியலி சாரி வயான், உன் பர்த்டேன்னு கூட தெரியாமல் உன்னை திட்டேன். ஐம் ரியலி ரியலி சாரி. இட்ஸ் ஓகே ஜங்குக், ஐ டிசர்வ் இட். அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேடாக ஸ்மைல் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவங்க கேக்லாம் எடுத்து வந்து வைக்கிறானுங்க, பெரிய கேக்கு, உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் கேக்கு. ஸோ வச்சுட்டு அவங்க இது பண்ணுறாங்க, கேண்டல்லாம் கொளுத்தி வச்சுட்டு ஹாப்பி பர்த்டே எல்லாமே அது எல்லாமே பாடுறாங்க. உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக் பார்க்குறீங்க. நீங்கள் எனக்காக பாட்டு பாடுவீங்களா? என்ன பாட்டு பாடுறது? உங்களுக்கு பிடிச்ச சாங். 7 பாடவா? ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, Sunday, week. Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, 7 days a week. Every hour, every minute, every second, you know. Night after night, I'll be loving you right 7 days a week. அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே குதிக்கிறீங்க. பிகாஸ் அந்த ஜங்குக்கோட வாய்ஸ்க்காக தான் நீங்கள் அவ்வளோ காத்திருந்தீங்க. அதுவும் நேரில் உங்களுக்கு அவன் பாடும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் போயிட்டு ஒரு எமோஷனில் அவனை ஹக் பண்ணிட்டீங்க. அவனும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டான், என்னடா ஒரு நடக்குதுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு மாதிரி ஷை ஆகி சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஒருத்தர் பார்த்துட்டு. நீங்கள் அப்படியே பண்ணிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஜங்குக், இதை விட எனக்கு பர்த்டே கிஃப்ட் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எல்லாமே வெட்டிட்டு எல்லாம் தூங்குறதுக்கே மணி 1 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ சவுண்ட் கேட்குது. நீங்கள் எல்லாருமே ஒரு மாதிரி அலர்ட் ஆகி எழுந்திரிச்சிட்டிங்க. நீங்களுமே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்திருக்கீங்க. ஸோ நீங்களுமே எழுந்திரிச்சிட்டிங்க. பார்த்தா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எனிமீஸ், நான் சொல்லியிருப்பேன்ல சில பேருக்குலாம் தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எனிமீஸ் வந்திருப்பாங்க. பாடி கார்ட்ஸ்லாம் அடித்து போட்டு இவனுங்க 6 பேரும் தெரிஞ்சு வந்திருப்பானுங்க. ஜங்குக் யார் அதுன்னு சொல்லிட்டு தெரியாமலே அவன் வெளில வந்து நிற்கிறான். என்ன யார் பூந்திருக்கா உள்ள, திருடனா அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து ஓரமாக நின்று பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனே இறங்கி போய் சுட ஆரம்பிக்கிறானுங்க. ஜங்குக் ஒன்றுமே புரியாமல் ஷாக்கில் பார்த்துட்ருக்கான். வாட் தி ஃபக் இஸ் ஹேப்பனிங்? என்ன ரியலாக கன்னில் சுட்டுக்கிறாங்க? நோ 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 நோ, இங்கே இருந்தால் நம்ம உயிருக்கு ஆபத்து, எப்படியாவது இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பயப்படுறான். பிகாஸ் ஆர்டினரி பீப்புளாக இருக்கும் போது யோசிச்சு பாருங்கள் அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதிலே இருந்த தொழிலில் இருந்தவங்களுக்கு அது பழகிருக்கும். நம்ம மாதிரி ஒரு பீப்புள் போய் நிற்க வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அவன் ஃபீல் பண்ணுறான். எப்படியாவது நம்ம தப்பிச்சா போதுன்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி. ஸோ அங்கேருந்து ஓடுறான். பட் என்ன பண்ணுறது, அன்ஃபார்ச்சுனேட்லி புல்லட் வந்து அப்படியே படம் வருது. நீங்கள் அங்கேருந்து ஜங்குக்கு வந்து சேவ் பண்ணுறதுக்காக ஓடி வரீங்க. ஸோ அந்த எப்படி சொல்கிறது, கன் ஷாட் அப்படியே உங்கள் ஷோல்டர்லேயும் உங்கள் கால்லையும் வந்து தொடை இருக்குல்ல, ஸோ அப்படியே தொடையிலையும் படுது. லெஃப்ட் லெக்கில் பட்டிருக்கும், ரைட் சைட் ஷோல்டரில் வந்து அடிபட்டிருக்கும். ஓகேவா? புல்லட்டு அப்படியே வேகமாக பட்டு நீங்கள் தொம்முன்னு ஜேகே மேலே விழுறீங்க. ஜேகே வருமா பதறி போய் பார்க்குறான். வயன் என்னாச்சு? ஜங்குக் உங்களுக்கு படல இல்லை புல்லட், உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, இங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணாதீங்க, எங்கள் ஹியூங்ஸ் உங்களை பார்த்துப்பாங்க, ப்ளீஸ் இங்கேருந்து போயிடாதீங்க, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஷூட் பண்ணிட்டு வந்து பார்க்குறானுங்க. ஜங்குக்கு ஏதாவது புல்லட் பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா
நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மயங்கி கிடக்குறீங்க. ஜங்குக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கான். வயன் வயன் என்னாச்சு வயன்? எழுந்துரு வயன், என்ன வயன் காரியம் பண்ணியிருக்க? யாராவது ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்துறான். கத்துனோன்னா அவனுங்க எல்லாமே ஓடி வந்துட்டானுங்க. என்னாச்சு? என் மேலே புல்லட் படுவேன் வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவனால் பேசக்கூட முடியல. டக்கு டக்குன்னு அவங்கள அப்படியே இட்டு போகிறானுங்க. செம்ம பயம் அவனுங்களுக்கு, உங்களுக்கு எதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக கூட்டிகிட்டு போகிறானுங்க. ஸோ ஐசியூவில் இவனுங்களை பார்த்தோன்னே செம்ம பயப்படுறாங்க. பிகாஸ் அவங்களாம் மாஃபியான்னு தெரியும். ஸோ அடுத்த நிமிஷமே அவங்க ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்குக் தலையில் கை வச்சுட்டு என்னால் தான் எல்லாம் வயனுக்கு என்னால் தான் புல்லட்டு பட்டுச்சு. நான் மட்டும் ஒழுங்காக ஒரு இடத்துல இருந்திருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. ஐம் ரியலி சாரி வயன், ஐம் ரியலி சாரி. என்னால் தான் ஐம் ரியலி சாரி வயன். அதுக்கப்புறம் எங்கேருந்து ஜிந்தா வராரு. ஜங்குக், உன் மேலே எந்த தப்பும் இல்லை. யாராக இருந்தாலும் அப்படி ஓட தான் ட்ரை பண்ணுவாங்க. உன்னை காப்பாற்றிருந்தா வயன். இப்போயாவது வயன் உன் மேலே வச்சிருக்க காதில் புரிஞ்சுக்கோ. அப்படியே அவன் பார்த்துட்டு எதுவுமே சொல்லவே இல்லை, அமைதியாக இருக்கான். ஒரு மாதிரி ரொம்ப அழுகிறான். என்னால் தான் வயனுக்கு இப்படி ஆகிடுச்சு, என்னால் தான் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஞ்சு உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். ஸோ அந்த ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ்க்கு மேலே நடந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது பண்ணி இந்த சீரியஸ்லேருந்து நீங்கள் வெளில வந்துட்டீங்க அந்த கண்டிஷன்லேருந்துன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ப்ளட் தேவைப்பட்டிருக்கும். ஸோ அப்போ வந்து ஜங்குக்கு தான் ப்ளட் கொடுக்குறான். பிகாஸ் நீங்கள் உங்கள் அம்மாவோட ப்ளட்டு, மற்ற எல்லாருமே அவங்க அப்பாவோட ப்ளட் வந்திருக்கும். ஸோ அந்த டைப் ஓகேவா, ப்ளட் டைப்பு. ஸோ அதுக்கப்புறம் அவன் தான் கொடுத்துட்டு வரான். 6 பேருமே வரானுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஜங்குக், இந்த உதவியை நாங்கள் எப்போவுமே மறக்க மாட்டோம். சூன் உன்னை விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே சொல்கிறானுங்க ஓகேவா. ஜங்குக் பார்த்துட்டு சொல்கிறான் ஒரு மாதிரி சேடாக. ஸோ எப்படியே மார்னிங் ஆகியிருக்கும். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண் முழிக்க முடியாமல் முழிக்கிறீங்க. பிகாஸ் ரொம்ப ப்ளட் போனதுனால டயர்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பார்த்தா எல்லாருமே அப்படியே ஒவ்வொரு ரூம் ஒரு மாதிரி ஒவ்வொரு ஓரத்தில் உட்காந்துருக்கானுங்க. ஜங்குக்கு வந்து உங்கள் கை பிடிச்ச மாதிரி அப்படியே சாஞ்சு படுத்துருக்கான். என்ன கையை யார் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக்கு தான் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பான். நீங்கள் பார்க்குறீங்க அவனா அது அப்படின்ற மாதிரி. நீங்கள் லைட்டாக கையை அசைச்சோன்னே அவன் முடிச்சிட்டான். வயன் கண் முழிச்சிட்டியா அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே கண் முழிச்சிட்டாங்க. வயன்மா நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்குறானுங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். சரிம்மா ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போயிடலாம், அங்கே நாங்கள் பார்த்துக்குறோமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க ஓகேவா. ஸோ இங்கே வந்துமே ஜங்குக் தான் பார்த்துக்கிறான். உங்களுக்கு சுத்தமாக நடக்க முடியல. ஸோ அந்த சொன்னல தொடல் அடிப்பட்டனால ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, அங்கேருந்து உங்களை ரெஸ்ட் ரூமில் போய் உட்கார வச்சுட்டு கதவை டாப்பா போட்டு தென் ரெஸ்ட் ரூம் போயிட்டதுக்கப்புறம் அவன் தான் கூட்டிகிட்டு வந்து விடுவான். ஏதோ ஒரு கில்ட்டோ என்னன்னு தெரில, உங்கள் மேலே அது ஒரு எப்படி சொல்லுறது, ஒரு பாசமாகவே மாறுது அவனுக்கு. ஸோ இது எல்லாமே அவனுங்க 6 பேருமே நோட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்து நீங்கள் ஏஞ்சி நடக்கிறதுக்கே உங்களை நல்லாவே ஜங்குக் பார்த்துருக்கான். ஸோ இப்படியே வந்து ஃபியூ டேஸ் போயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. அவன் ரொம்ப உங்ககிட்ட அட்டாச் ஆகிற மாதிரி இருக்குது. பிகாஸ் எப்போவுமே வந்து அவனுங்க இருந்துக்கிட்டே இருப்பானுங்க 6 பேருமே. ஸோ மேபி அவனுக்கு விருப்பம் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறான் போல், 6 பேர் ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயத்தில் பண்ணுறான் அப்படின்ட்டு நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படி உங்களுக்கு சரியாகுது. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு 6 பேர்ட்டையும் பேசுகிறீங்க. உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் இங்கே வர சொன்னேன். வயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறாரு. ஹியோங், நான் உன்னை கேட்பேன், செய்வீங்களா? கேளுடா, என்ன வேணும்? இல்லை, நீங்கள் ஜங்குகை வீட்டுக்கு அனுப்பிடுங்க. நான் அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், பார்த்துட்டேன். இவர் அவங்க வீட்டுக்கு போகிறது நல்லது. ஏன்னா எத்தனை நாள் இவர் நம்ம வச்சுருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சொன்னோன்னா அவங்களும் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸும் பார்க்குறாங்க. ஆனால் விருப்பம் இல்லாமல் தான் சொல்கிறீங்க, நல்லாவே தெரியுது. சரி நீங்கள் சொல்லிட்டீங்களே மீற முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஜங்குக்கு வந்து சரி அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாங்க.
அப்போது நீங்கள் தான் வந்து பேசுகிறீங்க ஜங்குக் கிட்ட. அவன் எல்லாத்தையும் ஏதோ பண்ணிகிட்ருக்கான் போல். இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாது. ஜங்குக். ம். சொல்லு வயன். இல்லை, நான் ஹியோங் கிட்ட பேசிட்டேன். அவங்க எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. உங்களை உங்கள் வீட்டுக்கிட்ட விட்டுருவாங்க. நீங்கள் போகலாம். இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த வார்த்தையை கேட்டோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு இடத்துல கஷ்டமாக ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே அடைஞ்சிருக்க வேணாம். நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் உங்கள் வீட்டுக்கு போய் ஜாலியாக இருங்க. ஐம் ரியலி சாரி ஃபார் திஸ் கண்டிஷன். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் உங்களை. நான் எதுவுமே கேட்கலன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காதுல்ல. மன்னிச்சிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஜாலியாக இருங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. போகிறவங்களே தான் பார்க்குறேன் ஜங்குக். நீங்கள் அப்படியே ரொம்ப அழுதுகிட்டே அப்படியே போயிட்டீங்க. போய் அழுன்னு அழுதுறீங்க, செம்மையாக அழுவுறீங்க. ஏன்னா ஜங்குக் அந்த அளவுக்கு அட்டாச் ஆகிட்டேன் அவங்கக்கிட்ட. உங்களுக்கு வந்து ஈவந்தோ அவன் திட்டினாலும் அடித்தாலுமே சரி, அவன் மேலே ஒரு துளி கோவம் கூட கிடையாது. ஏன்னா அவன் மேலே எந்த தப்புமே கிடையாது. இந்த அளவுக்கு யாருமே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தால் யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவன் பண்ணதில் தப்பே இல்லைன்னு தான் தோணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பயங்கரமாக அழுவுறீங்க. உங்கள் ஹியோங்ஸுக்கு யாருக்குமே தெரியாத மாதிரி தான் நடக்குது. ஸோ அதுக்கப்புறமே எல்லாமே கார்லலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. அவனுக்குன்னு சொல்லிட்டு சில பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இவனுங்க அந்தளவுக்கு ரொம்ப போய் பாசம் வச்சுட்டானுங்க ஜங்குக் மேலே. ஸோ எல்லாருமே எல்லா பொருளுமே எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே காரில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் அந்த வீட்டுக்கு வாசலில் நின்றுட்டுருக்கீங்க. வயன், நான் போகிறேன். குட் பை ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. பாய் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் அப்படியே போகிறான். போகிறப்ப அந்த கண்ணாடியை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஃபேக்கான ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. அங்கே ஜங்குக்கு இறக்கி விட்டுட்டு, சாரி ஜங்குக், உனக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டோம், வி ஆர் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. ஸோ இட்ஸ் ஓகே, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டத்தோடு தான் அவனுங்க 6 பேருமே வந்திருப்பானுங்க. இங்கே நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க, அவன் இருந்த இடம், பேசினது, திட்டினது, அடித்தது எல்லாமே உங்களுக்கு ஞாபகமாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப அப்படி கஷ்டப்படுறீங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் ஆகுது. நீங்கள் இன்னுமே ஜங்குக்கோட அந்த நினப்பை விட்டு நீங்கவே இல்லை. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்ப்போம். ஹியோங், ஒயனுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவன் ஏன் இப்படி கத்துறான்? ஜங்குக், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒன்று உள்ளே கூப்பிடுவாங்க, நீ போ சரியா? இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. ஒயன் இப்படி பார்க்குறதுல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவளுக்கு எதுவும் ஆகாதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. இங்கே ஒயனோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறேங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்கானுங்கள்ல. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வரான். உள்ளே வாங்க அப்படின்னோடனே அதுக்கப்புறம் போகிறான். இருந்தாலும் ஒரு பயமாக இருக்குது. இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க, எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகுது. ஸோ அதுக்காக தான் கூப்பிட்றாங்க. நீங்கள் பயங்கரமாக அழுவுறீங்க. அவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாகுது நீங்கள் அழுவுறத பார்த்தாலே. வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். ஜங்குக், ரொம்ப வலிக்குதுடா, ரொம்ப வலிக்குது ஜங்குக், வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. சரி 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 வயன், அழாத அழாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வயன், முடியலடா ஜங்குக்கா, முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்டு அழுவுறீங்க. ஸோ அது நார்மல் டெலிவரி தான் பண்ணுறாங்க. பயங்கரமாக புஷ் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு பயங்கரமாக வலி எடுக்குது. நீங்கள் ஜங்குக்கு பிடிச்சி கையை பிடிச்சி கிட்டத்தட்ட கையை உடச்சிருவீங்க போல், அந்தளவுக்கு டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. ஸோ அழுத்தி பிடிச்சி இப்படியோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் ரொம்ப போராடி அந்த குழந்தைய பெக்கிறீங்க. ஸோ குழந்தை டெலிவர் ஆன்னு தான் தெரியும். அப்படியே நீங்கள் அன்கான்ஷியஸ் போயிட்டீங்க. ஒயன் ஒயன் ஒயன்மா ஒயன். சார் அவங்க டயர்டாக இருப்பாங்க, இருக்கட்டும், நாங்கள் குழந்தைய வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம், நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே இருங்க. அப்படி ஏதாவது அர்ஜென்ட்னா நீங்கள் வெளில போய் நில்லுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் ஒயனை கூப்பிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ அப்படியே பார்க்குறான். என் ஒய்ஃப் கூடயே நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே இருக்கான். ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு அவனுக்கு. தாரையா தண்ணி ஊற்றுது அவனுக்கு. ஸோ அப்படியே வந்து உங்களையே பார்த்துட்டு இருக்கான். ஐயோ! இதுக்கப்புறம் குழந்தையே வேணாம். ஒரு குழந்தை போதும். எந்த அளவுக்கு என் ஒயன் கஷ்டப்பட்டான். ச்சே! சங்குக்கா, குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ ஒயன் கஷ்டப்பட்டுருக்கா. இதுக்கப்புறம் ஒரு குழந்தை போதும். ஒன்று போதும். போதும் ஒயன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பேசிட்டு நிற்கிறான். எப்போ நீங்கள் கண்மொழிக்கேன்னு பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் உங்களை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாமே இது பண்ணுறாங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ரூமுக்கு மாற்றுறாங்க நார்மல் வார்டுக்கு. ஸோ எல்லாருமே வந்துடுறானுங்க. வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை எடுத்துகிட்டு வராங்க. குழந்தைய பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஆகுது. எல்லாருமே அவ்வளோ ஆசையாக பார்க்குறானுங்க குழந்தைய. நான் தூக்குறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவனும் சண்டை போட்டுட்ருக்கானுங்க. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக அந்த குழந்தைய வாங்கிக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட்டு வாங்கினது ஜின் தான். ஜின் வந்து கொஞ்சம் வயசில் பெரியவங்க சொல்லிட்டு ஜின் தான் வாங்கியிருப்பாரு. அடுத்தது ஒவ்வொருத்தவன்டையும் வந்து ஆரம்கிட்ட, யூங்கிக்கிட்டன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் அப்படியே மாறி மாறி அந்த குழந்தை போகுது. ஜங்குக்கு அதெல்லாம் பார்க்கல. நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. வயன் ரொம்ப வலிக்குதாடி? ரொம்ப வலிக்குது, முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு குழந்தை போதும், இதுக்கப்புறம் எதுவுமே வேணாம் சரியா? ஒரு குழந்தை மட்டும் போதும். ஜங்குக்கா, இதெல்லாம் பண்ணாதாண்டா பேபி வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு, வேணாம் உனக்கு வலிக்கும்ல? வலிக்கும் தான். வலிக்காமல் எப்படிடா குழந்தை பெக்க முடியும்? இதெல்லாம் சாதாரண ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கண்ணெலாம் கலங்குறான். தேங்க்யூ ஒன், என்னை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போவோம். ஸோ விட்டுட்டு வந்து ஒரு 3 மந்த் ஆகுதுல்ல, நீங்கள் ரொம்பவே சாப்பிட்றது கிடையாது, தூங்குறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக போயிட்டீங்க. கிட்டத்தட்ட இப்படியே வந்து ஒரு 1 இயர் ஆகியிருக்கும். உங்கள் கண்டிஷன் வந்து ரொம்பவே மோசமாயிடுச்சு. ரொம்பவே நீங்கள் அப்படியே லீனான மாதிரி ஆயிட்டீங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துட்ருக்கானுங்க அவனுங்களும். ஹியோங், பயன் நம்மக்கிட்ட எதுவும் சொல்லனாலும் அவளை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. நம்ம வேணால் ஜங்கு கிட்ட பேசலாமா? டேய், 1 இயர் ஆச்சுடா, அவன் நம்மளை காண்டாக்ட் பண்ணவே இல்லை. இப்போ போய் நம்ம நின்னோன்னா திருப்பியும் அவனை டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே வந்து ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் நான் போய் பேச போகிறேன். நீங்கள் வரீங்களோ இல்லையோ, என்னோட தங்கச்சி எப்படின்னு என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ போகிறான். ஸோ ஒவ்வொருத்தவனுமே சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு 6 பேருமே அப்படியே கிளம்புறானுங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே அவங்க வீட்டுக்கும் போயாச்சு. காலிங் பெல் அடித்தோன்னே ஜங்குக் தான் வந்து கதை திறக்கிறான். செம்ம சர்ப்ரைஸ் ஆகிட்டான். பிகாஸ் 6 பேருமே வந்து இப்படி நிற்கிறானுங்க. உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னானே அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறான். ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஜூஸ், காஃபி எதுவும் வேணாம் ஜங்குக், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். இருங்க, நான் ஜூஸ் அதே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜூஸ் எடுத்து வந்து கொடுக்குறான். எல்லாருமே ஒரு சிப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடறானுங்க. ஜங்குக், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். அதை விட நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு எதுவுமே பேசல. அப்படியே நின்றுட்டுருக்கான். ஜங்குக், என்னாச்சு? ஏதோ பேசணும்னு சொன்னேன், அமைதியாக இருக்க. இல்லை, அது சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தொம்முன்னு காலில் போய் விழுந்துட்டான். அவனுங்க எல்லாம் செம்ம ஷாக்கு. என்னாச்சு? எதுக்கு காலில் விழுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறான். இல்லை, நான் நான் வாயனை லவ் பண்ணுறேன், என்னை வாயனை கல்யாணம் பண்ணி வைங்க. இதை நான் உங்ககிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் தான் அங்கே உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணவோ அங்கே வரவோ இல்லை. ப்ளீஸ் என்னை வாயனை கல்யாணம் பண்ணி வச்சுருங்களேன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே சிரிக்கிறானுங்க. பிகாஸ் அதுக்கு தான் வந்திருப்பானுங்க அவனுங்களே வந்து கேட்குறதுக்கு. கடைசியில் பார்த்தா இவனே சொல்லிட்டான்ல. ஸோ ரொம்ப ஹாப்பியாகிடுறானுங்க. டேய், அதுக்கு ஏன்டா காலில் விழுற, நாங்களும் அதை தான்டா பேசலான்னு வந்தோம். என்ன உண்மையிலுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆமாடா ஜங்குக், உன்னை தூக்கிட்டு வந்தது ஏதோ தப்பு தான். ஆனால் நீ அங்கே இருந்த கொஞ்ச நாளில் நீ எங்களில் ஒருத்தவனாயிட்ட. ஆனால் நீ எப்போ இங்கே வந்தியோ எங்களுக்கு மனசே உடஞ்சிடுச்சுடா. ப்ளீஸ், கண்டிப்பாக உன்னை நான் வாயனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், என் கூட வந்துடு ஜங்குக் அப்படின்னு சொன்னேன்னு ரொம்ப ஹாப்பியாகிறேன். ஆனால் ஏன் எங்களை 1 இயர் வந்து சுத்தமாக காண்டாக்ட் பண்ணணும்? இல்லை, இந்த மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த ஐடலாக இருக்கால, ஸோ நிறைய பிரச்சனை இருக்குல்ல.
ஸோ அது எல்லாமே சால்வ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ இப்போ நம்ம கம்பெனி சைட்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை மேரேஜ் பண்ணிக்கிட்டா. ஆனால் நீங்கள் சீக்ரெட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் வேணால் கொஞ்சம் ஃபீல் அவுட் ஆகுற மாதிரி நீங்கள் தோணுச்சுன்னா அப்பா வேணால் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஓகே சொல்லிவிட்டு ஸோ தென் வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் பார்த்தா ரொம்ப டல்லாக இருக்கீங்க. ஸோ வந்து அவன் வந்து ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் தூக்கத்துலேருந்து அப்படியே ஏஞ்சி உட்காருங்க. யார்ரா அதுன்னு கண்ணை கசக்கிட்டு பார்த்தா ஜங்குக் நிற்கிறான். நீங்கள் அப்படியே கத்தி அப்படியே அழுவுறீங்க. ஜங்குக்கா வந்துட்டியா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்தி அழுவுறீங்க. அவன் அப்படியே ஏய் நான் தான் வரல, நீயாவது என்கிட்ட பேசலாம்ல, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜங்குக் எனக்காக நீ வந்திருக்கியா? உனக்காக தான் வந்திருக்கேன். என்கிட்ட பேசணுன்னு கூட உனக்கு தோணலல்ல, நீ மட்டும் அங்கே போயிட்டு ஒரு கால் பண்ணியா? நீ அப்படியே என்னை மறந்துட்டல்ல அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவன் சிரிச்சுட்டு உன்னை எப்படி என்ன இருப்பேன், அங்கே இது பண்ணதெல்லாம் எல்லாமே ரூமர்ஸ் தான், நீ அதை ஏதோ தப்பாக எடுத்துக்காத, மற்றபடி இங்கேருந்து போனதுலேருந்து உன் நினப்பாக தான் இருந்தேன். எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு, அதனால தான் உங்கள் யாருமே காண்டாக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பேசலான்னு நினச்சப்ப இவங்களே வந்து பேசிட்டாங்க. உனக்கு தெரியுமா, அவங்க நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகுறீங்க. பார்த்தா வாசலே நின்றுட்டுருக்கானுங்க. இதெல்லாம் கேட்டு அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ஸோ வித்தின் ஒரு 1 வீக்லேயே 2 பேருக்கும் பியூட்டிஃபுல்லாக மேரேஜ் நடக்குது. மாஃபியாஸ் எல்லாமே வராங்க. ஐடல்ஸில் கொஞ்சம் தெரிஞ்சவங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி மட்டும்தான் வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். நைட்டு செம்மையாக ஃபஸ்ட் நைட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணுறானுங்க. நான் தான் அதை ரெடி பண்ணுவேன், பெட் ரெடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சண்டை, அந்தளவுக்கு சண்டை போட்டுக்கிறானுங்க. நான் தான் பண்ணுவேன், நீ தான் பண்ணுவேன்ட்டு. ஸோ எல்லாமே கடைசியில் டெக்கரேட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு கூப்பிட்டு, டேய் என் தங்கச்சி அழ வச்சா கொன்றும் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேங்க சொல்கிறான். அதுக்கப்புறம் அவள் கத்துற சவுண்டு வெளில கேட்கக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும், புரியுதா? அவனுக்கே ஷையாகிற அளவுக்கு பேசுகிறானுங்க. அவள் கண்டந்து ஒரு சொட்டு தண்ணி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவனை சொருகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறான். அவன் பார்த்துட்டு டேய் டெரரிஸ்ட் கும்பல் கிட்ட மாட்ட மாதிரி ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஸோ சிரிச்சுக்கிட்டே சரி வாய் நல்லபடியாக பார்த்துக்கோ, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்க. ஜங்குக் ஷையா தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். ஸோ எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஸோ நீங்கள் வரீங்க, வயன் பார்த்து பையன் பாவம் சரியா பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் அதுக்கு போல் ஐயோ அவங்க அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு சிரிச்சுக்கிட்டே போயிடுறானுங்க. ஸோ 2 பேருக்கும் அப்படியே நீங்கள் வரீங்க. ஸோ ஜங்குக் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அவங்களுக்காக ஆர்வமாக. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஜங்குக் பால் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பால் வாங்கி குடிக்கிறான். செம்மையாக இருக்கும் வயன், நீ தான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஷையா சிரிக்கிறீங்க. என்னடி என்னமோ புதுசாக எல்லாம் இது பண்ணுற மாதிரி பார்க்குற, என்னதான் ட்ரெஸ் இல்லாமல் நிறைய ஃபோட்டோ பார்த்துருக்கே, அதுக்குன்னு வந்ததும் வராதமா ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நிற்கிற. அப்புறம் இதுக்காக தாண்டி நான் வெயிட் பண்ணேன், கிட்டத்தட்ட 1 இயர் நினச்சி வெயிட் பண்ணேன். இப்போது என் முன்னாடி நீயே இருக்க, இதுக்கப்புறம் என்னடி டைம் வேஸ்ட் பண்ணோம், வாடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பெட்டில் போட்டா இங்கே செம்ம ஷாக்காக பார்க்குறீங்க. ஏய் இஷ்டமே நான் பார்க்கணுமாடி, எதுக்கு பாருடி செம்மையாக இருக்கும், ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்துருக்கல, இப்போது பெட்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். செம்மையாக கிஸ் பண்ணுறோம். அந்த ஒரு கிஸ்ஸிங்கே அவ்வளோ லாங்காக போகுது. நீங்கள் போதும் போதுன்னு அவங்க ஷோல்டரை தட்டுறீங்க. அதுக்கப்புறம் தான் எடுக்கிறான். ஜங்கு என்னடா பண்ணுற, உயிரே போயிடும்டா போ, இப்படி கிஸ் பண்ணுற, என்னடி கிஸ்ஸுக்கே எப்படி சொல்கிற, இன்னும் நிறைய மேட்டர்லாம் இருக்குல்ல, என்ன மேட்ரு தான் மேட்ரு அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் போட்டு உங்களை எல்லாத்தையும் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டான். செம்மையாக கிஸ் பண்ணுறான். ஸோ அங்கங்கே பைட் பண்ணுறான். உங்களுக்கு பயங்கரமாக கத்துறீங்க. ஸோ அந்த ஸ்க்ரீமிங் சவுண்டு கீழே கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அவனுங்க இங்கே இருந்தால் செட் ஆகாது, வாங்கடா கிளம்பலான்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளம்பியிருப்பானுங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருக்கும் பயங்கரமான மேக்கப் செஷன் நடந்திருக்கும். ஸோ இப்படி தான்டா உங்கள் லைஃப் நல்லா லீட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பேபி பிறந்திருக்கும் இப்போ ப்ரெசென்ட்டில். அதுக்கப்புறம் குழந்தைங்கள இவனுங்க தான் வளர்க்குறானுங்க. ஸோ வித்தின் ஒரு 2 இயர்ஸில், ஏன்னா உங்களுக்காக தான், குழந்தைக்காக தான் வெயிட் பண்ணது, உங்கள் மேரேஜ்க்கு உங்கள் குழந்தைக்காக தான். ஸோ குழந்தை தான் பிறந்துச்சுல, ஸோ அவனுங்களுக்கு ஆள் இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ தான் ஒவ்வொருத்தவனும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறானுங்க. ஸோ எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக வந்து ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணுறானுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, பரவாயில்லைங்க அண்ணனுங்களுக்குலாம் ஒரே இதில் மேரேஜ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுங்களுக்கும்
ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேபி. ஒருத்தவங்களுக்கு ட்வின்ஸு, ஒருத்தருக்கு பையன், ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயர்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் குழந்த பிறக்குது. ஸோ அங்கேயே வந்து அந்த எங்க போய் கடத்திட்டு வச்சிருந்தாங்களோ, ஸோ அங்கேயே வந்து ஒரு பிக் ஃபேமிலியா நீங்க அங்க உங்க ஃபேமிலி வந்து லீட் பண்றீங்க. ஓகேடா. ஆ இதோட இந்த கதைய முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அதுக்கு முன்னாடி OT7 கேட்டிருந்தீங்கல்ல, இது நான் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது ஓகேவா? ஆ அது வேணா யோசிச்சு நான் கண்டிப்பா போடுறேன். இது வேற ஸ்டோரி. நீங்க கேட்டத ரெக்வெஸ்ட் நான் தனியா போடுறேன் ஓகேவா? ஓகேடா. பாய் அம்மி. நெக்ஸ்ட் ஸ்டோரில பார்ப்போம். சரங்கே.